மருத்துவர் யாழினி என்னெல்லாம் அடைந்திருக்கிறோம் இந்த தனித்தன்மையால் அப்படிங்கறத பதிவு செய்வதற்காக வருகிறார். ஹிந்தி தான் அப்படியே பயங்கர இமோஷனலா பேசினாங்க எல்லாரும். உத்தரப்பிரதேஷ்ல போன வருஷம் எத்தனை பேர் தெரியுமா ஹிந்தியில ஃபெயில் ஆனாங்க? கிட்டத்தட்ட 7 லட்சம் மாணவர்கள் உத்தரப்பிரதேசத்துல ஃபெயில் ஆறாங்க. நீங்க போய் உத்தரப்பிரதேசத்துல உங்க ஹிந்தியை வளர்த்துட்டு அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல ஹிந்தியை வளர்க்கலாம். சரிங்களா? இது ஒரு வருஷம் மட்டும் கிடையாது, வருஷம் வருஷம் 2019 10 லட்சம் மாணவர்கள் ஹிந்தியில ஃபெயில் ஆறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் மைக்ரேஷன் சர்வே அப்படின்னு ஒண்ணு நடக்கும், எக்கனாமிக் சர்வே அப்படின்னு. மைக்ரேஷன் சர்வேல என்ன பண்றாங்கன்னா, தமிழ்நாட்டுல இருந்து எத்தனை பேர் வெளியே வேலைக்கு போறாங்க, தமிழ்நாட்டுல இருந்து எத்தனை பேர் வேலைக்கு வராங்க அப்படின்னு ஒரு சர்வே நடக்கும். அதுல இந்தியாவிலேயே கர்நாடகாவும் தமிழ்நாட்டை நோக்கி தான் வேலை வாய்ப்பை தேடிதான் எல்லாரும் வராங்க அப்படின்ற எக்கனாமிக் சர்வே சொல்லுது. தமிழ்நாட்டுல வேலை வாய்ப்பு இருக்கிற போது நான் ஹிந்தி கத்து என்ன பண்ண போறேன்? உத்தரப்பிரதேசத்துல வேலை கொடுக்குறீங்க, இல்ல மகாராஷ்டிரால வேலை கொடுக்குறீங்க, இல்ல